ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். ஐபிஎல் 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு நமக்கு நல்ல ஜாலியான மேட்சஸ் நிறையா காத்திருக்கு. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த 2 மாதம் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லோரும் இந்த மாதிரியான ஒரு டோர்னமெண்ட், டெய்லி மேட்சஸ், நமக்கு பிடிச்ச டீம், பிடிக்காத டீம், பாயிண்ட்ஸ் டேபிள், நெட் ரன் ரேட், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர் vs ஆர்சிபி. ஸோ இப்போ கேகேஆர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே பார்க்கும்போது அவங்க ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா 3 தடவை கப் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு 9 தடவை பிளே ஆஃப்ஸ் போயிருக்காங்க, ஒரு 4 தடவை ஃபைனல் வரைக்கும் அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஆர்சிபியை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒரு சீசனும் கப் ஜெயிக்கணும்னு அவங்க அதை மிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த தடவை அதை கப்பு ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்புவோம். ஏன்னா ஒரு தடவை அவங்க தோக்கும் போதும் ஆக்ஷன் டேபிள்லேயும் அவங்க சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல அப்படின்னு அவங்க மேலே ஒரு விமர்சனம் இருக்குது. இந்த தடவை அந்த விமர்சனம் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பவுலிங் எடுத்ததாக இருக்கட்டும், ஒரு கம்பைன்டு டீம் எடுத்ததாக இருக்கட்டும். ஸோ வில் ஜாக்கை விட்டுட்டு ஃபிலிப் சால்ட் தான் எங்களுக்கு வேணும்னு போனதுலேயே அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் ஒரு 3 தடவை தான் ஒரு ஃபைனலுக்கே வந்திருக்காங்க, ஒரு 6 தடவை தான் பிளே ஆஃப்கே வந்திருக்காங்க. ஸோ 17 சீசனில் ஒரு 6 தடவை தான் பிளே ஆஃப் வந்திருக்காங்க அப்படின்றது அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுது. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு வருவோம். ஸோ கேகேஆர் vs ஆர்சிபி அப்படின்னா இதுதான் ஐபிஎல்லோடைய அட்ரஸே இந்த மேட்ச்சு தான். ஸோ நமக்கு ஐபிஎல் எப்படி இருக்கும், வெளிநாட்டு எல்லா பிளேயர்ஸும் ஒரே டீமில் ஆடுவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு இருந்தப்போ 17 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தோம் இதே 2 டீமுக்கு. ஸோ இன்றைக்கும் அதே அந்த 2 டீம் தான் ஆடப்போகுது ஃபஸ்ட் மேட்ச்சு. ஸோ இந்த கேகேஆரை பார்த்தோம் அப்படின்னா அவங்க கேப்டனை ஸ்ரேயஸ் ஐயரை ஆக்ஷனில் விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ கடைசியாக தான் எடுத்தாங்க. ஸோ எல்லா டீமும் எங்களுக்கு இந்த கேப்டன் தான் வேணும் அப்படின்னு போனப்போ எடுத்த ஒரு பிளேயர்லேருந்து கேப்டனாக ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கிட்டாங்க, எங்களுக்குன்னு கேப்டனுக்கு எந்த ஒரு போட்டியும் போடாமல். இப்போது இந்த டீமில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது கொல்கத்தாவில் நடக்குது. ஸோ இது ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிச்சு. ஸோ டாஸ் வின் பண்ணால் கண்டிப்பாக பவுலிங் சேசிங் தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதான் சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்பின்னுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுனால ஸ்பின் நிறையா இருக்க பிளேயர்ஸ், ஸ்பின் போடக்கூடிய பிளேயர்ஸ் இந்த டீமில் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் ஓப்பனிங் காம்பினேஷன்ஸ் பார்த்தா அப்படின்னா குர்பாஸ், குவிண்டன் டிகாக் இருந்தாலும் குர்பாஸ் தான் இப்போ கரண்ட்டாக கொஞ்சம் மேட்சஸ் ஆடிட்டுருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு பிளேயிங் லெவலில் ஃபஸ்ட் மேட்ச் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குர்பாஸ் வித் ரஹானே. ஸோ நான் ஏன் நரேன் போகலை அப்படின்னா, நரேன் லாஸ்ட் டைம் சக்ஸஸ் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் கொடுத்துருந்தாலும் இந்த தடவை போன தடவை ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாக இருந்ததுனால அவர் மிடில் ஆர்டரில் அடாப்ட் பண்ண முடிஞ்சது. இந்த தடவை ரஹானே தான் கேப்டன். அவர் மிடில் ஆர்டருக்கு வந்தார்னா மொத்த டீம் பேலன்ஸுமே சரியாக இருக்காது, அவரும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. கேப்டன் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா கேப்டனை மாற்றணும், அதுக்கப்புறம் மொத்த டீமோட மாரலும் சேஞ்ச் ஆகும் கேப்டன் மாற்றும்போது. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால நரேன் நான் ஓப்பன் பண்ணலை, ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் கொல்கத்தா லாஸ்ட் டைம் சக்ஸஸ் கொடுத்ததுனால நரேன் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பிளேயிங் லெவனில் குர்பாஸ், ரஹானே தான் ஓப்பன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். 1 டவுன் ரகுவன்சி அண்ட் வெங்கடேஷ் ஐயர். ஸோ இவங்க 3 பேருமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ். வெங்கடேஷ் ஐயர் இந்தியாவுக்கு 5th 6th ஆடினாலும் அவரோட பொட்டென்ஷியல் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருக்கு டாப் ஆர்டரில் இடம் கொடுத்தா மட்டும்தான் அவரோட ஃபுல் பொட்டென்ஷியல் என்ன, அவரால் எவ்வளோ ரன் அடிக்க முடியும், எவ்வளோ நிறையா பால் ஃபேஸ் பண்ணால் தான் அவரால் ஆட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ வெங்கடேஷ் ஐயர் அவங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயர்னு தெரியும், அதனால தான் 20 crores மேலே கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ அவர் நிறையா பால்ஸ் ஃபேஸ் பண்ணணும், நிறையா டாப் ஆர்டரில் ஆடணும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். பட் இப்போவுமே அவர் 2 விக்கெட் போனதுக்கப்புறம் தான் வர முடியும். அதுக்கடுத்து ரிங்கு சிங், அப்புறம் ரசல், ரமன்தீப் சிங், அப்புறம் நரேன், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ இதுதான் அவங்க பிளேயிங் 11 இந்த மேட்ச்சுக்கு இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இதில் ஏதாவது சேஞ்சஸ் வரலாம், பார்க்கலாம் நம்ம இது மேட்ச்சில் எப்படி எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்பென்சர் ஜான்சனா அல்லது ஆண்ட்ரிக் நோக்கியாவா அப்படின்றதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்பென்சர் ஜான்சன் அவங்க எடுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம ஆர்சிபி போனோம் அப்படின்னா இந்த தடவை பவர் ஹீட்டர்ஸ் லயம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரெமோரியஸ் எஃபர்ட்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிக் 6 அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. பட் பார்க்கலாம் நம்ம எப்படி ஆடுறாங்க என்ன அப்படின்றது. ஸோ இப்போ ஆர்சிபியோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபிலிப் சால்ட் விராட் கோலியோட ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அங்கே இங்கே நமக்கு யார் ஓப்பனிங் வருவா என்னன்ற கன்ஃபியூஷன்லாம் இல்லை, இவங்க 2 பேர் தான். அன்லஸ் ஏதாவது ஒரு இன்ஜுரி வராமல் இருக்கிற வரைக்கும் இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஃபுல் டோர்னமெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 1 டவுன் பட்டிதர்,
அவங்களுக்கு தேவ்தத் படிக்கலும் இருக்கார். பட் அவரை வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் யூஸ் பண்ணமே தவிர வந்து அவரை வந்து ஒரு 2 டவுன்லேயோ 3 டவுன்லேயோ வந்து இறக்கி அவர் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். அவரை வந்து மிடில் ஆர்டரில் இறக்கி விட்டு அவரை ஆர்ஆரில் அதான் பண்ணாங்க. ஸோ போன தடவை வந்து அவர் ஒரு டாப் ஆர்டர் பேட்மேன். பட் பட்லரு, சாம்சன் எல்லாம் இருந்ததுனால வந்து அவர் 1 டவுனு 2 டவுன் இறக்கி அவரால் சரியாக கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அதனால் அவரோட கான்ஃபிடென்ட் உடைக்காமல் அவரை பெஞ்சில் வச்சுருந்து எப்போ ஓப்பனிங்கில் விராட் கோலிக்கோ இல்லை ஃபிலிப் சால்ட்டுக்கோ வந்து பிரச்சனை வரும்போது மட்டும் அவரை ஓப்பனிங்கில் மட்டும் யூஸ் பண்ணால் அவரோட கான்ஃபிடென்ட் அடிவாங்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் தேவ்தத் படிக்கல இந்த ஸ்குவாடில் எடுக்கலை. ஏன்னா அவருக்கு ஓப்பனிங் மட்டும்தான் கரெக்டாக வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபிலிப் சால்ட், விராட் கோலி, 1 டவுன் பட்டிதர், அப்புறம் லைம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, இவங்க தான் மிடில் ஆர்டர் அந்த 7 to 15 வரைக்கும் ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைம் லிவிங்ஸ்டன் மட்டும் கொஞ்சம் ஸ்பின் எப்படி ஃபேஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியல. ஸோ அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் டிம் டேவிட்டாக இருக்கட்டும் இல்லை ரமோரியா செஃபர்ட், இவங்க 2 பேருமே ஸ்குவாடில் பிக் சிக்ஸஸ் அடிக்க வச்சு ஒரு நல்ல ஸ்கோர் சேஸ் பண்ணுறதுக்கு இவங்க யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து குர்னல் பாண்டியா, அவங்கள்ட்ட மிஸ் ஆன ஒரு 5-10 ரன் அடிக்கிறதுக்கு இவரால் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து புவனேஸ்வர் குமார், அவருக்கு ஸ்விங் ஆச்சு அப்படின்னா அவரால் இனிஷியலாக ஒரு பிரேக் த்ரூ அவரால் எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து ஆர்சிபியை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹேசில்வுட் அண்ட் யாஸ் தயால் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா டெத் ஓவர்ஸில் எப்படி போடுவாங்க அப்படின்றது தான் ஒன்று. டெத் ஓவர்ஸில் புவனேஸ்வர் குமார் கண்டெயின் பண்ணாலும் இன்னொரு சைடு ரன் லீக் ஆச்சுன்னா அது மறுபடியும் புவனேஸ்வர் குமாருக்கு ப்ரெஷர் தான் வரும். ஸோ இந்த மேட்ச்சுக்கு வருவோம். ஸோ இது ஒரு ஸ்பின் பிச் அப்படின்றதுனால யாஸ் தயாலா இல்லை சிஎஸ் சர்மாவா இல்லை சொப்னல் சிங்கா அப்படின்ற இந்த 3 பேர்த்தில் யார் ஆடுவாங்க அப்படின்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் வந்து சுயேஷ் சர்மாவுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஸ்பின் பிச்சு. யாஸ் தயால் நல்ல பவுலர், அவருக்கு வேறு கிரவுண்டு சூட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் அவங்க யார் எடுக்கிறாங்க, எப்படி ஆரம்பிக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம பேசுவோம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யார் எப்படி விளாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் பை பை.